1432 ஆண்டு வரேந்தியா மற்றும் டார்கோத் ஆகிய இரு ராச்சியங்களிடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக நீடித்த இந்த போர் ரத்தச்சந்திர பள்ளத்தாக்கில் இறுதிப் போருக்கு தயாராக இருந்தது. அந்த இடம் பழைய வீரர்களின் சாபத்தால் சூழப்பட்டதாக கூறப்பட்டது. கமாண்டர் ஆல்ட்ரிக் வரேந்தியா படையை பள்ளத்தாக்கில் அழைத்துச் சென்றார். ரத்தம் சிவந்த நிலா மேலே ஒளிர்ந்தது. பழைய கதைகள் சொன்னது போல அந்த இடத்தில் உயிரிழந்த வீரர்களின் ஆவிகள் இருந்து படைப்போர் தொடங்கியது. வாள்கள் அடிக்கும் சத்தம் கொண்டு முழங்கியது. அம்புகள் வானத்தில் பறந்தன. இருவரும் பரஸ்பரம் மோதினார்கள். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. நீலப்புகை மங்களாக கிளர்ந்தது. அதிலிருந்து நிழல் வீரர்கள் எழுந்தனர். வெறும் எலும்புகளாலான போராளிகள் பழைய கால கவசம் அணிந்து உயிரோடு இருப்பவர்களை தாக்கினர். ஆல்ட்ரிக் உணர்ந்தான், இந்த சாபத்துக்கு ஒரு முடிவு காண்பதுதான் வழி. அவன் டார்கோத் மன்னர் டிராவனை நேரடியாக சவால் விட்டான். இரத்தச்சந்திரன் மேலே ஒளிர இருவரும் வாள்களை உயர்த்தினர். மின்னல் போல போராடினர். முன்தலை வீரர்களின் ஆவிகள் சத்தமிட்டனர். கடைசி நேரத்தில் ஆல்ட்ரிக் வாளை செருகி டிராவனின் இதயத்தை குத்தினான். மன்னர் வீழ்ந்ததும் ஆவிகள் கடைசி முறையாக கத்தின. பிறகு அவர்கள் மங்களாக மறைந்து சென்றனர். போர் முடிந்தது. இரத்தச்சந்திர பள்ளத்தாக்கு அமைதியடைந்தது. ஆனால் இரத்தச்சந்திரன் ஒளிரும் இரவில் சிலர் இன்னும் அங்கு போனால் போர்க்கத்திகள் அடிக்கும் ஒலி கேட்டதாக சொல்வார்கள்.